பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை. என்னுடைய தலைப்பு ஜீசஸ் டீச்சிங் ஆன் ரிலேஷன்ஷிப். இயேசு உறவுகளை குறித்து கற்றுக் கொடுக்கிறதை குறித்து இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இங்கே முதல் 26ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், 27ஆம் வசனத்தில் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கும்போது இயேசு கிறிஸ்து பேசுகிறதை குறித்து அதை நம்ம கேட்கிறதை இங்கே சொல்லப்படுகிறது என்று பார்க்குறோம். இந்த வசனமானது இங்கே ஆரம்பிக்கும்போது சொல்கிறார், ஒவ்வொரு மனுஷனும் அவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களும் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இது போதிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் இந்த பகுதியில் நம்ம பார்ப்போமானால் அந்த 10 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒருவரை நேசிக்கும்படியாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, நம்மளுடைய எதிராளி கூட நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு உலகத்தில் மனுஷர்களோடு நல்ல உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷனோடு மாத்திரமல்ல, ஆண்டவரோடு நல்ல உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், அங்கே என்ன பவுல் சொல்கிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை, பிரபஞ்சத்தின் உலகத்தின் ஆவியோடு தான் நமக்கு போராட்டம் என்று. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷனோடு நமக்கு ஒரு தெய்வீக உறவு வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் இயேசு கிறிஸ்துவோடு நல்ல உறவு வைத்து கொள்ள வேண்டும். பிதாவானவர் மனுஷனோடு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து அந்த உறவை பலப்படுத்தினார் என்று நம்ம வேதத்திலே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நாம் ஒருவர் நம்ம நேசிக்க வேண்டும் ஒருவரை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தான். இந்த தற்காலிகமான வாழ்க்கைக்கு நம்ம வாழக்கூடாது. எல்லோரும் நம்ம நித்தியத்தை குறித்து பேசுகிறோம். நித்தியத்தை குறித்து நித்தியத்திலே நம்ம வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதே போல் உலகத்தில் நம்ம ஒவ்வொரு மனுஷனோடு, குடும்பத்தில் சகோதரரோடு சகோதரியோடு அல்லது கணவரோடு மனைவியோடு ஒவ்வொரு பேரும் ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேத வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே வேளையில் உலகத்தில் நம்ம இப்படி ஒரு ஐக்கியம் இல்லாமல் குடும்பத்தில் சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்போது நித்தியத்தில் நம்ம எப்படி வாழ முடியும்? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தெய்வீகமான உறவு இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அதே வேளையிலே மனிதரோடு இருக்க வேண்டும். நம்ம எதையும் இலவசமாக அதை கொடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாட்டி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தை மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நமக்கு நித்திய ராஜ்யத்தில் நமக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் என்றதை நாம் மறக்கக்கூடாது. இதை இந்த நாளில் கூட பிரியமானவர்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தற்காலிகமான இந்த உலகத்தில் வாழாதபடி நித்தியத்துக்கென்று நம்ம செயல்பட வேண்டும். இயேசு நாமத்திலே ஸ்தோத்திரம்.